சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் வருகை பாஜக மட்டுமின்றி கூட்டணி கட்சிகளுக்கும் பலம் சேர்க்கும் என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். தற்போது சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிற வேளையிலே அந்த கட்சியினுடைய மூத்த தலைவர் இந்திய திருநாட்டுடைய உள்துறை அமைச்சர் வருவதும் கட்சியினருக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுப்பது பாஜகவுக்கு மட்டுமல்ல, அதிமுக, பாஜக, தமாக மற்றும் ஒத்த கருத்துடைய கூட்டணி கட்சிகளுக்கு தமிழகத்திலே பலம் சேர்க்கும். IPL உடைய வெற்றி கொண்டாட்டம் அதன் அடிப்படையிலே ஒரு மிகப்பெரிய தவறு நடந்திருக்கிறது. 13 உயிர்கள் போயிருக்கிறது, 20-30 பேர் காயமுற்றிருக்கிறார்கள். அதற்கு காரணம் கர்நாடக காங்கிரஸ் அரசு திட்டமிட இல்லாத பணி, காவல்துறையினுடைய செயலிழந்த பணி என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. வேதனையான சாதனையாக பார்க்கிறேன். மக்களுக்கு கொடுத்த எந்த வாக்குறுதிகளையும் அரசு நிறைவேற்றவில்லை. பட்டியலிட்டு கூறலாம். எங்கு பார்த்தாலும் ஆர்ப்பாட்டம், போராட்டம், கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்று பத்திரிகை செய்திகளை பார்க்கிறோம். குறிப்பாக இந்த 4 ஆண்டு கால ஆட்சியிலே சட்டம் ஒழுங்கு சீர்கட்ட நிலையில இருப்பது தமாக சாட்சி அல்ல, தொலைக்காட்சி பத்திரிகைகளே சாட்சி என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். சட்டம் ஒழுங்கை சரி செய்ய முடியாத அரசாக இந்த அரசு செயல்படுவது வெட்கக்கேடான செயல். கொலை, கொள்ளை, திருட்டு, பாலியல், டாஸ்மாக், போதைப் பொருள் என்று வளர்ந்து கொண்டே போகிறது என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. அதுக்கு எந்த விதமான ஒரு கட்டுப்பாட்டை ஏற்படுத்த காவல்துறையாலும் முடியவில்லை, அரசாங்கத்தினுடைய செயல்பாடும் அதற்கேற்றவாறு அமையவில்லை என்பதுதான் இந்த 4 ஆண்டுடைய எடுத்துக்காட்டு. இன்னொரு 10 மாத காலங்களிலே அவர்களால் இதை எந்த விதத்திலும் சரி செய்ய முடியாது என்ற அவநம்பிக்கைக்கு மக்கள் வந்து விட்டார்கள்.